உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் டிவிக்கு வந்து இது கண்டிப்பாக லிசன் பண்ணியே ஆகணும். ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்கார்கள். அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் சம்மந்தமான நிறைய கடத்தல்கள், ஸ்மக்லிங், அதுக்கப்புறம் நிறைய யூசேஜ், காலேஜ் படிக்கிற பசங்க யூஸ் பண்ணுறது, இது சம்மந்தமான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இதுக்கு சம்மந்தமான எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஆனால் டிவிக்கு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்துஸ்தான் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடந்தது. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து காலேஜுக்குள்ளே வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாங்கன்ட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக அடித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ட்ரக் ரிலேட்டட் மர்டரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேங் வார் அப்படின்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. டிவிகே கட்சியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ட்ரக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியாது, அது நடந்துட்டு தான் இருக்கும். அது மேக்ஸிமம் நம்ம அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். அது மேக்ஸிமம் எவ்வளோ அளவுக்கு தடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அதை தடுக்கணும். அது ரொம்ப வைல்டு ஃபயராக ஆகிறதுக்கு முன்னாடி அது கம்ப்ளீட்டாக நம்ம தடுத்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான். அது மேக்ஸிமம் கொஞ்சம் அங்கங்கே தடுத்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியுமான்னா அது யதார்த்தத்தில் கஷ்டம். டிஎம்கே ஆட்சியில் இந்த ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூக்கு எஃப்ஐஆர் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அங்கே அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இங்கேயும் தொடர்ச்சியாக நடக்கணும். அது சம்மந்தமான விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏன் ட்ரக்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு அந்த பிரச்சனையை ரிசால்வ் தான் பண்ணணும். அதுக்கடுத்தாலும் எல்லா பள்ளியும் டிஎம்கே மேலே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. இது எப்படி தொடர்ச்சியாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில.